ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு எமர்ஜென்சி கண்டென்ட் அதான் உடனடியாக அப்படியே ஒரு எந்த செட்டப் இல்லாமல் அப்படியே போட்டாச்சு. லாஸ்ட் டைம் வீடியோவும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு மொட்டை மாடல் நின்று போட்டிருப்பேன், இந்த 5000 காலின்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்படி பார்த்தீங்கன்னா ஷாப்பில் உட்காரும்போது ஒரு எமர்ஜென்சிக்காக நான் இது போட்டிருக்கேன். லெங்க்த்தாக பேச விரும்பலை, ஷார்ட்டாக பேசுகிறேன். இந்த ஃபோட்டோ உள்ளவங்க பார்த்துக்குங்க. இந்த ஃபோட்டோவில் உள்ளோட இவரோட பர்ஸ் வந்து இங்கே நம்ம ஷாப்க்கு ஆப்போசிட்டில், அதாவது பீமுட்லூர் தீத்தாம்பாளையம் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா, அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அந்த பேங்க்குக்கு ஆப்போசிட்டில் இந்த பர்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. இதில் வந்து நான் எடுக்கலை, என்னோடய பக்கத்தில் இருக்கிற நெய்பர் வந்து அவங்க கொஞ்சம் அன்எஜுகேட்டட், அவங்க வந்து அந்த பர்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. அது கேஷ் ஒன்றும் இல்லை, பட் உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல். ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, அப்புறம் வந்து ஓட்டர் ஐடி இருக்குது, லைசன்ஸ் இருக்குது ஒரிஜினலில், இதெல்லாம் ஒரிஜினல் இருக்குது. பத்தாவதுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு வரை இருக்குது. எதுலேயுமே வந்து மொபைல் நம்பர் இல்லை, எந்த ரெசிப்ட்லேயும் மொபைல் நம்பர் இல்லை. ஈவன் லைக் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அதில் அந்த ஃபோட்டோ எடுத்த சென்னையில் எடுத்துருக்கிற ஃபோட்டோவோட அந்த கவர் இருந்துச்சு, அதுலேயும் வந்து கான்டாக்ட் நம்பர் கிடையாது. அப்படி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு அவங்கள்ட்ட நம்பர் இருக்குமான்னு தெரியாது. அதனால் அது காம்ப்ளிகேட்ஸ் நான் விட்டுட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வந்து நியர்பை பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு இல்லைங்களா. ஸோ நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, அந்த ஏடிஎம் கார்டை கொண்டு போயிட்டு பேங்க்கில் கொடுத்து இந்த மாதிரி பர்ஸ் வந்து இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஏடிஎம் கார்டை வச்சு இந்த 16 டிஜிட் நம்பர் வச்சு நீங்கள் மொபைல் நம்பர் எடுக்கணும்னு கேட்டால் அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ஏடிஎம் கார்டு அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. மேபி அவங்க வந்து இதை மிஸ்யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு மேபி ஒரு சேஃப்டி ரீசனுக்காக வச்சுருக்கலாம். ஸோ அந்த ஏடிஎம் கார்டை எடுத்து அவங்கள வச்சுக்கிட்டாங்க. அவங்க அந்த பேங்க் ஸ்டாஃபே வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்து கால் பண்ணி கஸ்டமரை கூப்பிடுற மாதிரி சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பீமுட்லூர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இந்த ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்கோம். மீதமுள்ள அந்த 4 கார்ட்ஸும் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரிஜினல் பேன் கார்டு இருக்குது, லைசன்ஸ் இருக்குது. மெயினாக இந்த வீடியோ நான் போடுறதுக்கான காரணம் எல்லாமே ஒரிஜினல். இப்போ அது எடுக்கணும்னாலே கிட்டத்தட்ட 1000-2000 கிட்ட ஆகும். ஏன்னா லைசன்ஸில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லைங்களா எடுக்கிறது. அதே மாதிரி ஒரிஜினல் பேன் கார்டு இருக்குது, அதில் ஆதார் கார்டு கூட நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆன்லைனில். வேறு ஆதார் கார்டு இருக்குது, அதில் ஓட்டர் ஐடி இருக்குது, இந்த 4 ப்ரூஃப்மே இருக்குது. பத்தாவதுக்கு அந்த ஏடிஎம் கார்டு மெயினாக ஒரிஜினல் வந்து நான் பேங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ பேங்க்லேருந்து கால் பண்ணோம், தயவு செஞ்சு வந்து பேங்க்கில் கேட்டுட்டு நம்ம ஷாப் ஆப்போசிட் சைடு தான் எஸ்எஸ் ஜெராக்ஸு, நீங்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வந்து நம்ம வந்து அந்த பர்ஸ் இருக்குது. பட் பர்ஸ் வந்து நான் எடுக்கலை, பக்கத்தில் இருக்கிற ஒரு லேடி, அதாவது பக்கத்தில் கடைக்கு பக்கத்தில் லேடி எடுத்து கொடுத்தாங்க. அது கேஷ் எதுமா இருந்துச்சான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருக்கிற அந்த கார்ட்ஸ்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது, நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். அந்த ஐடிலாம் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன். சம் ப்ரைவசி ரீசனுக்காக இந்த வீடியோ வந்து டெலிட் ஆகிடுச்சு யூடியூப்பில். ஸோ வந்து அவங்களோட அட்ரஸ் மட்டும் நான் சொல்கிறேன், இதை முடிஞ்ச ஷேர் பண்ணி அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறேன். இது வந்து ஃபேக் கிடையாது, இது ஒரிஜினல் வீடியோ. மேல் புவானிக்குப்பம் கடலூர், மேல் புவானிக்குப்பம் கடலூரில் இருக்குது இந்த அட்ரஸ்.